ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி. ஸோ நைவேத்தியத்துக்காக நான் பானகம் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்ததுனால நான் இந்த வெல்லத்துக்கு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுன்ட்டேன். நீங்கள் டைரெக்டாக நாட்டு சர்க்கரை போட்டு கூட பானகம் கலந்துக்கலாம். ஆனால் வெல்லம் தான் போடுவாங்க. அதனால் வெல்லம் ஒரு 2 கரண்டி தூளாக்கின வெல்லத்தை அதில் போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். ஏன்னா கலருக்காக. பானகம் அப்படின்னாலே டார்க் கலரில் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொடிச்சிட்டிங்கன்னா உடனே கலந்துரும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நைவேத்தியத்துக்கு தான் இது. இன்றைக்கி நீங்கள் எல்லாருக்குமே இந்த பானகம் நீர்மோரை நைவேத்தியமாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம். பெருமாள் கோயில், ராமர் கோயிலெலாம் போனீங்கன்னா இது கண்டிப்பாக தருவாங்க. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் துளசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. ஸோ நெய்வேத்தியம் ரெடி. பாசிப்பருப்பும் பண்ணுவாங்க. நான் பருப்பு இன்றைக்கி பண்ணலை. இதுக்கு கிளம்பணும், கோயிலுக்கு போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் நீர்மோரும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு சொம்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு தயிரை நல்லா வலாவி டம்ளரில் ஊற்றி நல்லா நுரைக்க வராமல் 2 ஆற்று ஆற்றிட்டு அது கூட வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போடலை, நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றதுனால உப்பு போடலை. ஒரு சொம்பில் பானகம், துளசி போட்டு இன்னொரு சொம்பில் கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு நீர்மோர் பண்ணிட்டேன். தாளிக்கலை, நீங்கள் வேணால் தாளிச்சிக்கோங்க. நான் நைவேத்தியம் பண்ணுன்றதுனால வெறுமை அப்படியே மோர், கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். நேராக பாபா கோயிலில் போயிட்டு பாபாவை சேவிச்சுட்டு அப்படியே ராமர் கோவிலுக்கு வந்துட்டேன். பழைய ராமர் கோயில் எங்கள் ஐயப்பந்தாங்கலில் இருக்குது. நாங்கள் முதல்ல அங்கே தான் இருந்தோம். எல்லா ராமநவமிக்கும் நான் அங்கே போயிடுவேன். ஸோ இன்றைக்கும் போயிட்டேன். மணி 1 மணி ஆகிடுது நைவேத்தியம், அதாவது பெருமாளுக்கு தீபாராதனை காமிக்கிறதுக்கு. ராமரை நல்லா சேவித்தேன். என்னால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. ராமர் ஸ்லோகம் இருந்தது. அந்த இது கொடுத்துட்டு சூப்பரான ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல், தயிர் சாதம், கொஞ்சம் சாம்பார் சாதம், ராமரோட சந்தனம் கொஞ்சம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் புஷ்பம், ராமரோட துளசி புஷ்பம் இது எல்லாமும் கொடுத்தாங்க. திருப்தியாக ராமநவமியை இன்றைக்கி ராமர் கோவிலில் பார்த்துட்டு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ராமர் அருள் கிடைக்கட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.